முழு வேதத்திலும் எரேமியா 35ஆம் அதிகாரத்தில் 4 வசனங்களில் மட்டுமே வரும் ஒரு சிறு ஜனக்கூட்டமே ரேகாபியர். எருசலேமில் இஸ்ரவேல் மக்கள் நடுவே நாடோடிகளாக வாழ்ந்த இனம். ஆகாயத்து பறவைகள், காட்டு புஷ்பங்கள், குயவன் கையிலுள்ள மண் ஆகியவற்றை உதாரணமாக காட்டிய கர்த்தர் யூத மக்கள் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக ரேகாபியரை முன்னிறுத்துகிறார். ஏனென்றால் பல தலைமுறைகளுக்கு முன் அவர்கள் தகப்பனாகிய யோனதாப் கூறியதற்கு கீழ்ப்படிந்து இந்நாள் வரையும் அவர்கள் அனைவரும் திராட்சரசம் குடிப்பதில்லை. ஆனால் இஸ்ரவேல் மக்களோ மோசே துவங்கி பல தீர்க்கதரிசிகள் மூலமாக கர்த்தர் சொல்லிக்கொண்டே இருக்கிற வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியவில்லை. எனவே தங்களை கடவுளின் பிள்ளைகள் என்று சொல்லிக்கொண்ட யூதர்கள் கர்த்தரின் சாபத்தை பெற்றனர். யூத மக்களால் அந்நியர் என கருதப்பட்டவர்கள் கர்த்தரின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டனர். கர்த்தரின் பார்வையில் நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம் என்பதை சிந்திப்போம்.